தியாகியாய் வளர்ந்தார், பிறந்தார். வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஒருவேளை புதிதாக உள்ளே வந்திருப்பீர்களே ஆகி, நீங்கள் கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் சரி, கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்களாக இருந்தாலும் சரி, இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு கிறிஸ்தவர்களுக்காக மாத்திரம் பிறந்தவர் அல்ல, உலகத்தில் இருக்கிற எல்லாருக்காகவே பிறந்தவர். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துகிறார். இவரை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் போது நன்மைகளால் நிரப்புகிற ஆண்டவர். அதுதான் ஒரு மனிதனுக்கு தேவை. தீமை நிறைந்த இந்த உலகத்தில் நன்மை எதிர்பார்க்கிறான். அதனால் அன்னை மரியாள் பாடுகிறார்கள், பசியுள்ளோரை நன்மைகளால் நிரப்புகிறார், தாழ்நிலையில் இருக்கிறவர்களை உயர்த்துகிறார் என்று சொல்லி. ஸோ தாழ்மையாக இருக்கிறவர்களை ஆண்டவர் என்ன செய்கிறவராக இருக்கிறார்? உயர்த்துகிற ஆண்டவராக இருக்கிறார். ஆகையினால் இந்த ஒரு நாள் மாத்திரம் இந்த இயேசுவை தேடுறதை விட்டுட்டு வாரந்தோறும் நீங்கள் அவரை தேடணும். இந்த நாளிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஏன் இந்த பூமியிலே மனிதனாக பிறந்தார் என்கிற காரியத்தை குறித்து நாம் சுருக்கமாக தியானித்து ஜெபித்து கடந்து செல்வோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்து மனிதனாக பிறப்பதற்கு பல காரணங்கள் உண்டு. ஏதோ ஒரு குறிப்பிட்ட காரணத்திற்காகத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்து மனிதனாக பிறந்தார் என்றால் பல காரணங்களுக்காக அவர் பிறந்திருக்கிறார். இந்த நாளிலும் ஒரு 15வது காரணத்தை நாம் என்ன செய்ய போகிறோம்? தியானிக்க போகிறோம். 14 ஆண்டுகளும் நமக்கு புதிய காரியங்களை கற்றுக் கொடுத்த அந்த நல்ல ஆவியானவரை கரங்களை தட்டி நாம் மகிமைப்படுத்துவோம். இந்த நாளிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஏன் பிறந்தார் என்பதற்கு ஆதாரமாக லூக்கா நற்செய்தி 2ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்க கேட்போம். தேங்க்யூ சிஸ்டர். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்காக தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறார். ஏற்கனவே சில வருடங்களுக்கு முன்பு இந்த வசனத்தின் அடிப்படையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஏன் பிறந்தார் என்பதை குறித்து நாம் தியானித்திருக்கிறோம். கடந்த ஆண்டும் இந்த வசனத்தின் அடிப்படையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஏன் பிறந்தார் என்பதை குறித்து தியானித்திருக்கிறோம். இந்த நாளில் இந்த வசனத்தின்படி ஒரு புதிய காரியத்தை பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுப்பாராக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பூமியிலே பரலோகத்தில் இருந்து வந்த தூதன் ஒரு காரியத்தை சொல்கிறார். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்காக தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார் என்று சொல்கிறார். எருசலேமிலே ராஜா உண்டு, பிரதான ஆசாரியன் உண்டு, ஆசாரியர்கள் உண்டு, பிரபுக்கள் பணக்காரர்கள் உண்டு, வேதபாரர்கள் உண்டு, பரிசேயர்கள்லாம் உண்டு. மெசையாவினுடைய பிறப்பை எதிர்பார்த்து கொண்ட இவர்களுக்கு போய் தூதன் நல்ல செய்தியை சொல்லாமல், இயேசு கிறிஸ்து பிறந்த செய்தியை சொல்லாமல், வயல்வெளியிலே ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த மேய்ப்பர்களுக்கு போய் இந்த செய்தியை சொன்னார்கள். இந்த செய்தியை சொல்லி முடித்த அடுத்த நிமிஷமே பரமசேனையினுடைய திரள் கூட்டம் வந்து உன்னதங்களிலே தேவனுக்கு மகிமையும் பூமியிலே நல் மனதோருக்கு அமைதி உண்டாவதாக என்று சொல்லி அவரை குறித்து துதித்து உயர்த்தி பாடினார்கள். சும்மா தூதர்கள் என்றால் ஒரு 10-20 பேர் அல்ல, 1000 1000 10,000 1000 இன்று 1000 இன்று 10,000 எண்ணவே முடியாத அளவுக்கு தூதர்கள் வந்து உன்னதங்களிலே தேவனுக்கு மகிமைன்னா கீழே இல்லை, வானத்தின் மத்திய வானத்தில் நின்று தேவனை மகிமைப்படுத்தினார்கள். ஏன்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே பிறந்தவுடனே தூதர்கள் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். நகர்மையான தேவனுடைய பிள்ளைகளே, 2000 வருடங்களுக்கு முன்பு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்த நாளிலே வாழ்ந்த யூதர்கள் ரோமானியருடைய அடிமைத்தனத்திலே இருந்தார்கள். அன்றைக்கு ரோமர்கள் தான் உலகத்தை ஆளுகை செய்தபடினால் ரோமானியருடைய அடிமைத்தனத்தில் அவர்கள் சிக்கப்பட்டிருந்தபடினால் அந்த அடிமை வாழ்விலிருந்து தங்களை விடுவிக்க ஒரு இரட்சகரை அவர்கள் என்ன செய்தார்கள்? எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். எப்படி என்றால், பழைய ஏற்பாட்டிலே யோசேப்பு ஆதியாகமத்திலே பார்க்கிறோம். அவர் தன்னுடைய சகோதரத்திலே சொல்கிறார், உங்களை பெரிய ரட்சிப்பினால் ரட்சிக்கும்படிக்கு ஆண்டவர் என்னை முன்னமே என்ன செய்தார்? எகிப்துக்கு அனுப்பினார் என்று சொல்லி யோசேப்பு தன்னை ஒரு இரட்சகராக அங்கு காண்பிக்கிறார். சவுல் ராஜா தாவீதை கொலை செய்ய தேடிக்கொண்டிருக்கும் போது அவருடைய மகன் யோனத்தான்
சவுல் ராஜாவிடத்தில் சொல்கிறான், இஸ்ரவேலருக்கெல்லாம் பெலிஸ்தீனை கொண்டதினால் ஒரு பெரிய ரட்சிப்பை தாவீது கொண்டு வந்தாரே, நீர் ஏன் அவரை கொலை செய்ய தேடுகிறேன் என்று சொல்லி. ஸோ யோசேப்பு ஒரு இரட்சகராக இருந்தார், தாவீது ஒரு இரட்சகராக இருந்தது போல இந்த ரோமானியர்களுடைய அடிமை வாழ்விலிருந்து, சிறை இருப்பிலிருந்து தங்களை விடுதலை செய்ய வேண்டும் என்பதற்காக அவர்கள் ஒரு இரட்சகரை என்ன செய்திருந்தார்கள், எதிர்பார்த்திருந்தார்கள். ஆனால் தாவீதை போல, அபியாவை போல, ஆசாவை போல, எசேக்கியா ராஜாவை போல ஒரு ராஜா வந்து தங்களை யுத்தம்லாம் செய்து தங்களை அந்த அடிமை வாழ்விலிருந்து விடுதலை செய்வார்கள் என்று சொல்லி அவங்க என்ன எதிர்பார்த்திருக்கிறாங்க. ஆனால் இங்கு தூதன் வந்து என்ன சொல்கிறார், கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் இன்று உங்களுக்காக என்ன செய்திருக்கிறார், தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார் என்று சொல்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர், இந்த இரட்சகர் என்பதற்கு பல அர்த்தங்கள் உண்டு. அதில் குறிப்பாக என்ன அர்த்தம் என்றால், பாவத்தில் இருந்தும் மரணத்திலிருந்தும் விடுவிக்கிறவர் உங்களுக்காக பிறந்திருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தும். இவர்கள் எதிர்பார்த்தது ரோமருடைய பிடியிலிருந்து, அடிமை வாழ்விலிருந்து விடுவிக்கிற ஒரு இரட்சகர் வருவார் அப்படி என்று இவர்கள் எதிர்பார்க்கிறார்கள். ஆனால் அறிவிக்கப்பட்ட செய்தி, பாவ வாழ்க்கையிலிருந்து, மரணம், நரகத்திலிருந்து விடுதலை செய்கிற ஒரு இரட்சகர் உங்களுக்காக பிறந்திருக்கிறார். ஹல்லேலூயா. நன்றாய் கவனியுங்கள், கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர். இந்த கிறிஸ்து என்கிறது வந்து தமிழ் வார்த்தை அல்ல, ஆங்கில வார்த்தையும் அல்ல, அது கிரேக்க வார்த்தை, கிறிஸ்டாஸ். பவுலஸ், பர்னபாஸ் சொல்வது போல் கிறிஸ்டாஸ் கிரேக்க வார்த்தை. இதற்கு இணையான வார்த்தை பழைய ஏற்பாட்டிலே எபிரேய வார்த்தை என்னவென்றால் மெசாயா, மேசியா, மெசியா. இந்த ரெண்டுக்கும் கிறிஸ்து என்றாலும் மெசியா என்றாலும் ஒரே அர்த்தம்தான். என்ன அர்த்தம் என்றால் அனாயிட்டட் ஒன், அபிஷேகம் பண்ணப்பட்டவர். அப்படியானால் தூதன் மேய்ப்பரிடத்தில் என்ன சொல்லியிருப்பார், கர்த்தராகிய அபிஷேகம் பண்ணப்பட்ட இரட்சகர் உங்களுக்காக தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார் என்று அவர்கள் சொன்னார்கள். ஹல்லேலூயா. ஆர்சி மொழிபெயர்ப்பு வீட்டில் வைத்திருக்கிறவர்கள் சென்று நீங்கள் வாசியுங்கள். ஆர்சி வேதாகமத்தில் மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. இன்று தாவீதின் ஊரில் உங்கள் மீட்பர் பிறந்திருக்கிறார், அவரே ஆண்டவராகிய மெசியா. ஹல்லேலூயா. காணம்பாடி போற்றுங்கள் கர்த்தர் இயேசுவை, வானம் விட்டு பூமி வந்த வல்லராஜனை. காணம்பாடி போற்றுங்கள் கர்த்தர் இயேசுவை, வானம் விட்டு பூமி வந்த வல்லராஜனை. பொன்னை தந்து பணிந்திட்ட சாஸ்திரி மூவர் போல், பொன்னை தந்து பணிந்திட்ட சாஸ்திரி மூவர் போல், உள்ளத்தை படைத்தே உவகை கொள்ளுங்கள், உவகை கொள்ளுங்கள். தேடி வந்த தெய்வம் இயேசு, நம்மை மீட்க வந்த தெய்வம் இயேசு. தேடி வந்த தெய்வம் இயேசு, நம்மை மீட்க வந்த தெய்வம் இயேசு. கொருடகாத இடையல் செவிடர் கிண்டலும், பாவ சுமை சுமந்தமாக தீமையடையவும். கொருடகாத இடையல் செவிடர் கிண்டலும், பாவ சுமை சுமந்தமாக தீமையடையவும். உதித்த ஜோதி இயேசுவே உலக இரட்சகர், உதித்த ஜோதி இயேசுவே உலக இரட்சகர். நரபினை நீக்கிட மனிதனானவர், மனிதனானவர். தேடி வந்த தெய்வம் இயேசு, நம்மை மீட்க வந்த தெய்வம் இயேசு. தேடி வந்த தெய்வம் இயேசு. அல்லேலூயா. ஏன் தூதர்கள் வந்து ஒரு இரட்சகர் பிறந்திருக்கிறார் என்று அவர்கள் சொல்லியிருக்கலாம், ஏதாவது சாதாரணமாக இயேசு பிறந்திருக்கிறார் என்று சொல்லியிருக்கலாம். அவங்க என்ன சொல்கிறாங்க, ஆண்டவராகிய மெசாயா. ஹல்லேலூயா. ஆண்டவராகிய மேசியா. திருத்துவத்தில் 2ஆம் ஆளாகிய இயேசு இந்த பூமியில் பிறந்ததுனால தான் அவங்க என்ன செஞ்சாங்க, உன்னதத்திலே தேவனுக்கு மகிமை உண்டாவதாக என்று பாடினார்கள். நாம் பாடுவோமா? காணம்பாடி போற்றுங்கள் கர்த்தர் இயேசுவை, வானம் விட்டு பூமி வந்த வல்லராஜனை.
காணம் பாடி போற்றுங்கள். வானம் விட்டு பூமி வந்த வல்லராஜனை சாஸ்திரி மூவர் போல் பொன்னை தந்து பணிந்திட்ட சாஸ்திரி மூவர் போல் உள்ளத்தை படைத்தே உவகை கொள்ளுங்கள், உவகை கொள்ளுங்கள். தேடி வந்த தெய்வம் இயேசு, நம்மை மீட்க வந்த தெய்வம் இயேசு, தேடி வந்த தெய்வம் இயேசு. ஹல்லேலூயா. ஸோ ஆண்டவரே வந்து பிறந்திருக்கிறார். ராஜாட்ட சொன்னாலும் ஏற்றுக்கிற மாட்டாங்க, பிரதான ஆசாரியன்னு ஏற்றுக்கிற மாட்டான், ஆசாரியனும் ஏற்றுக்கிற மாட்டான், பரிசேயனும் ஏற்றுக்கிறான். ஆனால் அவங்க ஒருத்தர் எதிர்பார்த்தாலும் இந்த செய்தி யாருக்குத்தான் அறிவிக்கப்பட்டது? மேய்ப்பர்கள். நன்மையான தேவனுடைய பிள்ளைகளை 2000 வருடங்களுக்கு முன் வாழ்ந்த யூதர்கள் எப்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஏன் பிறந்தார், எதற்காக பிறந்தார் என்று சரியாக அறிந்து கொள்ளாதபடி அவரை ஏற்றுக்கொள்ளாதது போல இன்றைய நாள் கிறிஸ்தவர்களும் கிறிஸ்து ஏன் பிறந்தார் என்பதை அறியாமல் கிறிஸ்துமஸ் பண்டிகையை கொண்டாடுகிறார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஏன் இந்த உலகத்திலே வந்து பிறந்தார் என்பதை சரியாக அறியாதபடி, எதற்காக பிறந்தார்? இன்றைக்கு இந்த வருஷம் நாம் தியானிக்கிறது பாவ வாழ்க்கையிலிருந்து, மரணத்திலிருந்து உங்களை என்னை விடுதலையாக்குவதற்காக. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள். பாவ வாழ்க்கையிலிருந்து, மரணத்திலிருந்து, நரக வாழ்க்கையிலிருந்து விடுவிக்க அவர் பிறந்தார். ஹல்லேலூயா. இன்றைக்கு மெட்ராஸ் எடுத்துக்கலாம், பாம்பே எடுத்துக்கலாம், டெல்லி, பெங்களூர் போன்ற காஸ்மோபாலிட்டன் சிட்டி எடுத்துக்கலாம். இன்றைக்கு இந்த கிறிஸ்துமஸ் விழாவிலே தண்ணீராக தண்ணி அடித்து விட்டு களியாட்டுக்களால் அந்த பண்டிகையை கொண்டாடுகிற கிறிஸ்தவர்கள் உண்டு. ஆணும் பெண்ணும் குடித்து விட்டு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பிறந்த நாளை கொண்டாடுகிறவர்களாக இருக்கிறார்கள். நீங்கள் நம்பினாலும் சரி, நம்பாவிட்டாலும் சரி, ஒரு 10-20 நாட்களுக்கு முன்பாக கேரளாவில் ஒரு குறிப்பிட்ட சபையை சார்ந்த பிஷப் ஒருவர் தினமலர் பத்திரிகையில் அறிக்கையிட்டதை நான் வாசித்த போது வேதனைப்பட்டேன். கிறிஸ்துமஸ் அன்றைக்கு எங்கள் பகுதியில் இருக்கிற ஒயின் ஷாப் எல்லாம் மூடப்பட வேண்டும் என்று சொல்லி அரசாங்கத்துக்கு எழுதி கேட்டிருந்தார். ஏனென்றால் எங்களுடைய சபையில் 1,00,000 அங்கத்தினர்கள் இருக்கிற அப்படின்னா அத்தனை பேர் அந்த நாளிலே குடிப்பார்கள். எனவே தேவபிள்ளை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஏன் இந்த பூமியிலே வந்து பிறந்தார் என்பதை சரியாக அறிந்து கொள்ளாதபடி குடியிலும் களியாட்டிலும் வாழ்கிற அந்த மக்களை போல் நீங்கள் கிறிஸ்துமஸ் பண்டிகை கொண்டாடாதபடி ஒரு நோக்கத்தோடு இயேசு ஏன் இந்த பூமியிலே வந்து பிறந்தார் என்பதை அறிந்தவர்களாக கொண்டாடும்படி இயேசுவின் நாமத்தில் அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். உங்களில் யாரையாவது ஏங்க நீங்கள் இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகையை கொண்டாடுகிறீர்கள், ஏன் இந்த கிறிஸ்து பிறந்த நாளை கொண்டாடுகிறீர்கள் என்று கேட்டால் தைரியமாக சொல்லுங்கள், இயேசு பிறந்ததினால் பாவத்திலிருந்தும் நரகத்திற்கு செல்கிற வாழ்க்கையிலிருந்தும் என்னை கர்த்தர் விடுதலைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகையினால் தான் நான் என்ன செய்கிறேன், அவரின் பிறந்த நாளை நினைவு கூறுகிறேன் என்று சொல்லுங்கள். இன்றைக்கு உலகத்தில் உள்ள அரசியல் தலைவர்களும் சரி, சில முக்கியமான நபர்களுடைய பிறந்த நாளை ஏன் கொண்டாடுகிறார்கள்? ஏன்? அவர்கள் தேசத்திற்கு செய்த நன்மை, மக்களுக்கு செய்த நன்மையான காரியங்கள் நினைத்து அம்பேத்கருடைய பிறந்த நாளை கொண்டாடுகிறார்கள். ஏன்? அரசியல் அமைப்பு சட்டத்தை அவர் ஏற்றிருந்தார். பிரதமர் நேரு, ராஜீவ் காந்தி, இன்னும் பல தலைவருடைய பிறந்த நாளை ஏன் கொண்டாடுகிறார்கள்? அவர்கள் பிரதமராக இருந்து இந்த தேசத்திற்கு செய்த நன்மைகளை. அதே போல தான் நம்முடைய ஆண்டவரும் இல்லையா, நமக்கு நன்மை செய்வதற்காகவே அவர் என்ன செய்திருக்கிறார்? இந்த பூமியிலே வந்து பிறந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் அருமையானது, இன்னும் பாவ வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டு ஒரு கிறிஸ்தவர்களாக நீங்கள் இருப்பீர்களாகி உங்களுக்காக இந்த செய்தி கடந்து வருகிறது. பாவத்தை விட்டு விடுங்கள். எங்களை ஆண்டவர் நேசிக்கலை, சபைக்குள்ள இருக்கிற நேசிக்கலை இல்லையா, நீதிமான்களே அல்ல, பாவிகளையே நேசிக்க அவர் வந்தார். ஹல்லேலூயா. பாவிகளுக்கு அவர் நண்பர். ஆகையினால் உங்களுக்காக இயேசு பிறந்திருக்கிறார். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்காக பிறந்திருக்கிறார். அருமையானது என்ற பிள்ளைகளே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இந்த பிறப்பின் செய்தியிலே இன்னொரு காரியத்தை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். என்ன உணர்ந்து கொள்ள வேண்டும் என்றால், ஆண்டவர் என்ன வாக்கு பண்ணுகிறாரோ அதை நிறைவேற்றுகிற ஆண்டவராக இருக்கிறார் என்பதை தெளிவாக நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். ஒருவேளை நீங்கள் வேதத்தை படிக்கும்போது அல்லது துயரமான நேரத்தில் இருக்கும்போது டிவி ஆன் பண்ணும்போது அல்லது ஏதோ ஒரு பத்திரிகை, மேகசின், கிறிஸ்தவ பத்திரிகை நீங்கள் வாசிக்கும், அதனுள்ள ஒரு வார்த்தை உங்களை தொட்டிருக்குமானால் அந்த வார்த்தையை நிச்சயமாக நிறைவேற்றுவார் என்று விசுவாசியுங்கள். ஹல்லேலூயா. அதை விட்டு ஜம்ப் பண்ணி விடாதீர்கள்.
ஏதேன் தோட்டத்திலே ஆதியா 3:15 ஆண்டவராகிய தேவன் பிசாசை பார்த்து, சர்ப்பத்தை பார்த்து சொன்னார், உன் வித்துக்கும் ஸ்திரீயாகிய ஏவாளுடைய வித்துக்கும் சந்ததிக்கு நான் என்ன செய்வேன்? பகை உண்டாக்குவேன் என்று சொன்னார். கிட்டத்தட்ட கிறிஸ்து பிறப்பதற்கு 6000 வருடங்களுக்கு முன் சொன்ன வார்த்தை. பின்பு கிறிஸ்து பிறப்பதற்கு 700-750 ஆண்டுகளுக்கு முன்பாக ஏசாயா தீர்க்கதரிசி மொழியாக கன்னி பிறப்பை பற்றி சொன்னார். கன்னி ஒருத்தி கர்ப்பவதி ஆகிய ஒரு குமாரனை பெறுவாள், அவளுக்கு இம்மானுவேல் என்று என்ன செய்வார்கள்? பெயரிடுவாள் என்று சொல்லி கன்னி பிறப்பை, அதாவது இயேசுனுடைய பிறப்பு புனிதமானது, பரிசுத்தமானது. இயற்கையாகவே குழந்தை பிறப்பு கணவன் மனைவியினுடைய உறவுகளினால் தான் ஏற்படுகிறது. ஆனால் ஆண்டவருடைய பிறப்பு புனிதமானது, திருமணமாகாதபடி பரிசுத்த ஆவியினால் அவர் என்ன செய்தார்? உற்பத்தி ஆனார்கள் இல்லையா? பரிசுத்த ஆவியினால் அவர் ஜெனிப்பிக்கப்பட்டார். எனக்கு அருமையானது என்ற பிள்ளைகளே, அவர் அற்புதங்களை செய்கிற ஆண்டவர், அதிசயமானவர். பழைய ஏற்பாட்டில் ஆபிரகாம் சரீரம் செத்து போயிருந்த ஆபிரகாம், கற்பம் செத்து போயிருந்த சாராள், 100 வயது ஆபிரகாமுக்கு, சாராளுக்கு 90 வயது. ஆனால் ஆண்டவர் என்ன பிள்ளை உண்டு, ஈசாக்கு உண்டு என்று சொன்னார். ஸோ கற்பம் செத்த, சரீரம் செத்த அவளுக்கு பிள்ளையை கொடுக்கும்போது கர்த்தர் சொன்னார், என்னால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று. ஹல்லேலூயா. அதே தான் புதிய ஏற்பாட்டிலே அற்புதமாக செய்கிறார். கணவன் மனைவி உறவு இல்லாதபடிக்கு மரியாள் திருமணத்திற்காக நிச்சயம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் ஒழிய திருமணமாகவில்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் என்ன செய்தார்? கருத்தாங்க வைத்து நல்ல ஒரு இரட்சகராக இந்த பூமியில் அவர் பிறந்தார். ஹல்லேலூயா. சில கதைகளிலே நீங்கள் படித்திருக்கலாம். சில தெய்வம் அரக்கர்களை கொலை செய்வதற்காக தெய்வம், ஆண் தெய்வம் பெண்ணூர் எடுத்து வரும். அந்த பெண்ணூர் எடுத்து வந்த அந்த ஆண் தெய்வத்தை இன்னொரு ஆண் தெய்வம் என்ன செய்கிறது? சேருகிறது. அங்கு ஒரு தெய்வம் உருவாகி என்ன செய்கிறது? அதை வழிபாடு செய்கிறார்கள். நீங்களும் நானும் வழிபாடு செய்கிற ஆராதிக்கிறது இயேசு பரிசுத்தமானவர். அவருடைய பிறப்பு அதிசயமானது. ஹல்லேலூயா. அதை பாடுறோம். அதிசயமானவரே, ஆலோசனை கர்த்தாவே, வல்லமை உள்ள தேவனே, சமாதானத்தின் மன்னவரே, ஆலோசனை கர்த்தாவே, வல்லமை உள்ள தேவனே, சமாதானத்தின் மன்னவனே, வானம் உமது சிங்காசனம், பூமி உந்தன் பாதப்படி, பரலோக மகிமை துறந்தவரா, பாவியை மீட்கவே வந்த தேவா, வானம் உமோ ஜீசஸ். ஹல்லேலூயா. ஆமென். பரலோக மகிமை துறந்தவரா, பாவியை மீட்கவே வந்த தேவா, அதிசய ராஜாதி ராஜா, அவப்பா அவருடைய பிறப்பு அதிசயமானது. முதலாவது ஏதேன் தோட்டத்திலே 6000 வருடங்களுக்கு முன்பாக ஆண்டவர் நேரடியாக சொன்னார். கிறிஸ்து பிறப்பதற்கு 700-750 வருடங்களுக்கு முன் தீர்க்கதரிசி மூலம் சொன்னார். இப்பொழுது திருமணம் ஆவதற்கு ஒரு சில மாதங்கள் அல்லது 6 மாதங்கள் என்று வைத்துக்கொள்வோம். அப்பொழுது கன்னி மரியாள் கருவுற்றிருக்கிறார்கள் என்பதால் அவருக்கு கணவனாக நிச்சயிக்கப்பட்ட யோசேப் அவர்களை விலக்கிவிட வேண்டும் என்று தீர்மானம் செய்திருந்தார். எல்லாவற்றையும் விவரித்து சொல்வதற்கு நேரமில்லை, சுருக்கமாக சொல்ல விரும்புகிறேன். கன்னி ஒருத்தி கருத்தாங்கி விட்டால், கணவனை அறியாத ஒரு பெண் கருவுற்றால் அவளை பிரமாணத்தின்படி கல் எறிந்து கொள்ள வேண்டும். ஆனால் அன்னை மரியாள் இதையெல்லாம் என்ன செஞ்சாங்க? தாங்கி இல்லை, கருவுற்றிருந்தாலும் உலகத்தில் தன்னை பற்றி குற்றப்படுத்துவார்கள், குறை கூறுவார்கள் என்பதெல்லாம் குறித்து கவலையே படையில்லை. அது மாத்திரமில்லை, தனக்கு நியமிக்கப்பட்ட கணவன் தன்னை தள்ளி விடுவார் என்று அதை குறித்தும் கவலைப்படாமல், இதோ உங்களுடைய வார்த்தையின்படி ஆகட்டும் என்று ஒப்பு கொடுத்த மரியாளை போல் உங்களுடைய வாழ்க்கையில் அமையட்டும். ஹல்லேலூயா.
அல்லேலூயா. அவள் அங்கு வந்து தூதன் என்ன சொன்னார்? யோசேப்பை சமாதானப்படுத்தினார். எப்பா, அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாள் என்று சொன்னார். அல்லேலூயா. முதலாவது ஏதேன் தோட்டத்திலே சொன்ன வார்த்தை, ஏசாயா தீர்க்கன் மூலமாய் சொன்ன வார்த்தை, மூன்றாவதாக தூதன் மூலமாய் சொன்ன வார்த்தை. அருமையான தேவனுடைய பிள்ளை, எல்லாவற்றையும் எப்படி ஆண்டவர் நிறைவேற்றினாரோ அதே போல் உங்களுடைய வாழ்க்கையிலும் என்ன காரியத்தை குறித்து ஆண்டவர் சொல்கிறாரோ அதை நிறைவேற்றுவார் என்பதில் உறுதியாக இருங்கள். அல்லேலூயா. உடனே யார்கிட்ட ஒருத்தட்ட சோசியக்காரன்ட்ட போய் இந்த காரியம் எப்படி நடக்கும் அப்படி நடக்கும் அதை கேட்காதீங்க. முழங்கால் படியிட்டு ஆண்டவரிடத்தில் ஜெபிங்க. கர்த்தர் நிச்சயமாக இல்லையா ஜெபித்து விட்டு வேதத்தை வாசிங்க. அதுதான் அவருடைய வார்த்தை. அல்லேலூயா. அதான் அன்னை சொன்னார்கள், உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும். மரியாளுக்கு என்னது தெரியும்? வார்த்தையின்படி ஆகட்டும்னா ஏசாயா தீர்க்கதரிசி சொன்ன தீர்க்க தரிசனத்தை அவள் வாசித்திருந்தார்கள். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துகிறார். இதோ நமக்கு ஒரு குமாரன் பிறப்பார், அவருடைய நாமம் அதிசயமானது, வல்லமை உள்ளவர், சமாதான பிரபு என்று சொல்லி ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாய் சொன்னது விசுவாசித்தபடியினால் தான் தூதனிடத்தில் சொன்னார்கள், உடைய வார்த்தையினுடைய எனக்கு ஆக கடவுது என்று சொல்லி. ஹல்லேலூயா. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். யோசேப்பிடத்தில் தூதன் என்ன சொன்னால்? அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவார், அவர் தனது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அழைச்சிப்பார். அல்லேலூயா. ஒருவேளை கிறிஸ்தவர்களாக இருந்து கொண்டு பாவம் செய்வீர்களாக தயவுசெய்து மத்திய 1:20-21 வீட்டில் சென்று வாசித்து பாருங்கள். எதற்காக இயேசு பிறந்திருக்கிறார் என்று. பாவத்திலே வாழ்ந்து கொண்டு இருப்பீர்களாக நிச்சயமாக அது ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல என்பதை இந்த காலை வேளையில் தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள். ஸோ பல காரணங்கள் உண்டு என்று நான் சொன்னேன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறப்புக்கு. அதில் பிரதானமான காரணம் என்னது? பாவங்களை நீக்க, நரக வாழ்க்கைக்கு நேராக போகிற ஆத்துமாக்களை தன் பக்கமாக திருப்பி பரலோகத்திற்கு, வைகுண்டத்திற்கு, மோட்சத்திற்கு கொண்டு சேர்ப்பதற்காக, தேவராஜ்யம் கொண்டு சேர்ப்பதற்காகவே ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்? இந்த பூமியிலே வந்து பிறந்தார் என்பது இந்த காலை வேளையில் அறிந்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. அப்படியே கேட்கலாம், அற்புதங்கள் அடையாளங்கள் அதெல்லாம் என்ன பாஸ்டர் அல்லது என்ன பிரதர் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அது ரெண்டாவது தான். நோயிலிருந்து விடுதலை, பிசாசிடமிருந்து விடுதலை, உங்களுடைய பிரச்சனைகளிலிருந்து விடுதலை, உங்கள் போராட்டங்களிலிருந்து விடுதலை, இருதயம் நொறுங்கொண்டவங்களுக்கு காயம் கட்டுதல், கட்டப்பட்டவர்களுடைய கட்டுக்களை அவிழ்க்கிறது, சிறைப்பட்டவர்களை விடுதலை செய்கிறது, இது எல்லாம் ரெண்டாவது தான். ஆனால் இன்றைக்கு என்ன நடக்குது? முதலாவது இதை சொல்லுகிறார்கள். இயேசு கிறிஸ்து நாமத்தில் முதலாவது நீங்கள் அறிந்து கொள்வது, உங்களுடைய பாவத்திற்காக என்னுடைய பாவத்திற்காக பிறந்தார் என்பதை. ஹல்லேலூயா. உங்களிடத்தில் ஒரு காரியத்தை கேட்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஏன் அற்புதம் செய்தார்? எனிவன்? எதற்கு அற்புதம் செய்தார்? ஏன் அற்புதம் செய்தார்? தன்னை மெசியா என்று விசுவாசித்து, தான் செய்கிற கிரிகள் பிதாவினுடைய கிரிகளாக இருக்கிறது என்று அறிந்து தன்னை சொந்த இரட்சகராக ஆண்டவராக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றுதான் அவர் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீங்கள் முதல் 3 நற்செய்திகள், மத்தேயு, மார்க்கு, லூக்கா, இந்த நற்செய்திகளை நீங்கள் வாசித்து பாருங்கள். 1-2 இடங்களில் மாத்திரம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்த அற்புத அடையாளங்களை கண்டு அவர்கள் என்ன செய்ய விசுவாசம் வைத்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறோம். மற்ற இடங்களிலெல்லாம் அவர்கள் விசுவாசித்தார்கள், இயேசு விசுவாசித்தார்கள் என்று எங்கும் சொல்லப்படவில்லை. குறிப்பாக 2 குருடர்கள் தாவீதின் குமாரனை எங்கள் மேல் இறங்கும் என்று சொன்னார்கள். ஆனால் கண்களை திறந்த பின்பு இயேசு மேல் விசுவாசம் வைத்தாங்களா என்று நாங்கள் சொல்லப்படவில்லை. பிறவி குருடன் பர்த்திமேயும் தாவீதின் குமாரன் என்று விசுவாசித்தான். கண்கள் திறக்கப்பட்ட போது இயேசுவின் பின் சென்றான். ஆனால் அவரை ஆண்டவராக ஏற்றுக்கொண்டானா என்பதை குறித்து அங்கே என்ன செய்யப்படவில்லை, சொல்லப்படவில்லை. யவீருடைய குடும்பத்திலே 3 நற்செய்திகளிலும், மத்தேயு, மார்க்கு, லூக்கா, 3 நற்செய்திகளும் யவீருடைய வாழ்க்கை குறிப்பிடப்பட்டிருக்கு. அவர் மகள் செத்து விட்டால், செத்த மகளை இயேசு உயிர்ப்பித்தார். அவர் வீட்டார் அவர் மேல் விசுவாசம் வைத்தார்கள் என்று அங்கே என்ன செய்யப்படவில்லை, சொல்லப்படவில்லை. பிசாசு பிடித்த அநேகரை ஆண்டவர் விடுதலை செய்தார். அவர்கள் அவர் மேல் விசுவாசம் வைத்தார்கள் என்று சொல்லி மேசியா என்று ஏற்றுக்கொண்டார் என்று அங்கே என்ன செய்யப்படவில்லை, சொல்லப்படவில்லை. 10 குஷ்டரோகிகள் ஐயரே எங்கள் மேல் இறங்கும் என்று சொன்னார்கள். ஆண்டவர் அத்தனை பேரும் சுகமாக்கினாலும் 9 பேர் ஓடிய போயிட்டான். 10வது சமாரியன் அவனும் நன்றி சொல்லிட்டு அவனும் போயிட்டான். நிமிர முடியாத கூனியை ஆண்டவர் தொட்டு சுகமாக்கின போது, சூம்பின கையனை தேவாலயத்தில் ஆண்டவர் சுகமாக்கின போது அவரை புறம்பாக்கினார்களே ஒழிய இவர்தான் மேசியா என்று யாரும் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஹல்லேலூயா. கல்லை எடுத்தார்கள், அவரை புறம்பாக்கினார்கள்.
தகாத வார்த்தைகளால் அவரை என்ன செய்தார்கள்? பேசினார்கள். ஸோ அற்புத அடையாளங்களை ஆண்டவர் ஏன் செய்தார் என்றால் தன்னை விசுவாசிக்க வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் அற்புதம் செய்தார். அதனால்தான் அற்புதம் தன்னுடைய பலத்த செய்கைகளை கண்ட, தன்னுடைய பலத்த அற்புத அடையாளங்களை கண்ட பட்டணங்கள் மனம் திரும்பாததினால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்? அந்த பட்டணங்களை கடிந்து கொண்டார். எப்படி கடிந்து கொண்டார்? உன்னிடத்தில் செய்யப்பட்ட பலத்த செய்கைகள் தீருவிலும் சீதோனிலும், புற ஜாதிகள் நடுவிலே தேவனை அறியாத தீருவிலும் சீதோனிலும் செய்யப்பட்டிருந்தால் அவர்கள் அப்போதே ரெட்டு உடுத்தி மனம் திரும்பி சாம்பலில் உட்கார்ந்திருப்பார்கள். நியாய தீர்ப்பு நாளிலே உனக்கு நேரிடுவதை பார்க்க அவர்களுக்கு நேரிடுவது லகுவாயிருக்கும். வானபரியந்த உயர்த்தப்பட்ட கப்பர்நகுமே, கொரோசினி உனக்கு ஐயோ! உன்னிடத்தில் செய்யப்பட்ட பலத்த செய்கைகள் சோதம் குமாராவிலே செய்யப்பட்டிருந்தால் அது இந்த நாள் வரை நிலைத்திருக்கும் என்று சொல்லி அற்புதத்தை அதிசயத்தை பெற்றவர்களை என் ஆண்டவர் கடிந்து கொண்டார். ஏனென்றால் அடையாளம் தேவை, அற்புதம் தேவை. ஆனால் நாங்கள் மனம் திரும்ப மாட்டோம். இந்த சபையிலும் ஆண்டவர் அநேக அற்புதங்களை அதிசயங்களை செய்திருக்கிறார். ஆனால் ஆண்டவரை விசுவாசித்தவர்கள் சொற்ப பேர், கொஞ்சம் பேர் தான். நிறைய பேர் எங்கேயோ போயிட்டாங்க. ஒன்றும் அதை பற்றி கவலை இல்லை. அப்படியானால் ஆண்டவராகிய தேவன் ஏன் அற்புதங்கள் அடையாளங்களை செய்தார் என்றால் தன்னை விசுவாசித்து தன்னை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று. ஹல்லேலூயா! இந்த விசுவாசம் வைத்தார்கள், ஏற்றுக்கொண்டார்கள் என்பதை எங்கு நாம் பார்க்கலாம் என்றால் யோவான் நற்செய்தியிலே பார்க்கலாம். வசனங்களை புரட்டி சொல்வதற்கு நேரமில்லை, வசனங்களை மாத்திரம் நான் சொல்லுகிறேன். குறிப்பெடுக்கிறவர்கள் எடுத்துக்கொள்ளலாம். கானாவூர் கல்யாண வீட்டிலே ஆண்டவர் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றின போது அவரோடு கூட இருந்த 12 சீஷர்களும் அப்பொழுதுதான் அவர் மேல் என்ன செய்தார்கள்? விசுவாசம் வைத்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா! அதே யோவான் 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலே அவர் செய்த அடையாளங்களை கண்டு அநேகர் அவர் மேல் விசுவாசம் வைத்தார் என்று சொல்லப்பட்டிருந்தாலும் யோவான் அடுத்த 2 வசனங்களில் என்ன சொல்கிறார்? அவர்கள் யாரையுமே அவர் நம்பவில்லை என்று. சில நேரங்களில் நம்ம ஆண்டவர் மேலே விசுவாசம் வைக்கலாம், அற்புத அடையாளம் நடக்கிறதுனால. ஆனால் அவருக்கு தெரியும் எப்படி இந்த மகன் நம்மை தேடுகிறான், உண்மையாக தேடுறானா, என்னை ஆண்டவராக மேசியாவை ஏற்றுக்கொண்டாரா, அபிஷேகம் பண்ணப்பட்டவராக ஏற்றுக்கொண்டாரா இல்லையா என்பதெல்லாம் ஆண்டவருக்கு தெரியும். அதே யோவான் 4ஆம் அதிகாரம் 53ஆம் வசனத்திலே ஒரு பிரபு தன்னுடைய மகன் சாக கிடக்கிறான், ஆண்டவரிடத்தில் சுகமாக்கும்படியாக தன் வேலைக்காரரை அனுப்பின போது ஆண்டவர் சொன்னார், நீங்கள் போங்கள், அவன் சுகமானான் என்று சொன்னபோது அந்த மணி நேரத்திலே, இயேசு சொன்ன மணி நேரத்திலே சுகமானதினால் பிரபுவும் அவன் வீட்டார் என்ன செய்தார்கள்? இயேசுவின் மேல் விசுவாசம் வைத்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா! லாசரு மரித்து கல்லறையில் இருந்தபோது அவரை உயிரோடு எழுப்பின போது மார்த்தாள் மரியாள் வீட்டுக்கு வந்த அநேகர் இயேசுவின் மேல் என்ன செய்தார்கள்? விசுவாசம் வைத்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களிடத்தில் என்னிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார் என்றால் அவரை ஆண்டவராக நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இன்றைக்கி கிறிஸ்தவர்கள் ஒரு சிலர், நான் சொல்ல விரும்பவில்லை, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து முக்கியத்துவம் கொடுக்காமல் சில செயின்ஸ் புனிதர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். அல்ல, இயேசு ஒருவர் தான் ஆண்டவர். ஹல்லேலூயா! இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர். வானம் பூமி யாவையும் தன் வார்த்தையால் படைத்தார். வானம் பூமி யாவையும் தன் வார்த்தையால் படைத்தார். சர்வ சிருஷ்டியின் நாயகன், சர்வலோகத்தின் ஆண்டவர். சர்வ சிருஷ்டியின் நாயகன், சர்வலோகத்தின் ஆண்டவர். இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர். ஹல்லேலூயா! இயேசுவே ஆண்டவர். வானம் பூமி யாவையும் தன் வார்த்தையால் படைத்தார். வானம் பூமி யாவையும் தன் வார்த்தையால் படைத்தார். சர்வ சிருஷ்டியின் நாயகன், ஓ லார்ட், சர்வ சிருஷ்டியின் நாயகன், சர்வலோகத்தின் ஆண்டவர். இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர். இல்லையே நம் இயேசுவை போலவே
ரட்சகர் இல்லையே அவன் உங்களை இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர். ஹல்லேலூயா. ஆயினால்தான் கர்த்தராகிய அபிஷேகம் பண்ணப்பட்ட இரட்சகர் மீட்பர் உங்களுக்காக தாவீதின் ஊரில் என்ன செய்திருக்கிறார், பிறந்திருக்கிறார் என்று ஏழை மேய்ப்பரிடத்தில், விசுவாசிக்கிற மேய்ப்பரிடத்தில் சொன்னார். எனவே தேவ பிள்ளை, ஏன் இன்றைக்கு அதிசயங்கள் அற்புதங்களை ஆண்டவர் செய்கிறார்? அவரை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். அவர் தான் ஆண்டவர் என்று. ஹல்லேலூயா. நான் ஒரு காலத்தில் கிறிஸ்தவனாக இருந்தாலும் இயேசு அறியலை. ஆனால் இன்றைக்கு அவரை என் சொந்த ஆண்டவராக ஏற்றுக்கொண்டதனால் என் வாழ்க்கையில் மாத்திரமல்ல, அவரை தேடி வருகிற அநேகருடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அதிசயங்களை அற்புதங்களை செய்து அவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ள வைக்கிறார். ஹல்லேலூயா. தீரு பட்டணத்திலும் சீதோன் பட்டண நகரத்திலும் அற்புத அடையாளங்களை செய்துவிட்டு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்து தன் சீஷரிடத்திலே கேட்டார், என்னை ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார்கள் என்று சொல்லி. அவருக்கு ஒரு ஆசை, என்னை இவ்வளவுலாம் செய்கிறோம், புறஜாதிகள் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டபோது அவருடைய சீஷர்கள் ஒவ்வொரு விதமாக சொன்னார்கள். ஒரு எரேமியா தீர்க்கதரிசி என்று சிலர் சொல்லுகிறார்கள் என்று சொன்னார். ஒருவர் சொன்னார், தீர்க்கதரிசிகளில் யாரோ நீர் ஒருவர் என்று. சிலர் சொன்னார்கள், யோவான் தான் உயிர் தெளிந்து வந்து விட்டார். அப்போ சரி, அவங்க சொன்னலாம் இருக்கட்டும், நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் என்று கேட்டார். இப்போ இங்கே வந்து ஏசு நின்றுக்கிட்டு கேட்குறான்னு வைங்க, நீங்கள் என்ன சொல்லுவீங்க கேட்டால் என்ன சொல்லுவீங்க? யூ ஆர் த கிரைஸ்ட், த சன் ஆஃப் காட். கரங்களை தட்டி ஆண்டவரை வெளிப்படுத்து. நீர் கிறிஸ்து, ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன், த லிவிங் காட், சன் ஆஃப் லிவிங் காட். ஹல்லேலூயா. பேதுருவை அப்ரிஷியேட் பண்ணினான், பாராட்டினான். மாம்சமும் இரத்தமும் அல்ல, பரலோகத்தின் தேவன் உனக்கு இதை என்ன செய்தார், வெளிப்படுத்தினார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் மெசியா என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அவர்தான் நம்மை காப்பாற்றுகிறவர், ஆண்டவர் என்று. சமாரியா பெண்ணிடத்தில் ஆண்டவர் பேசிக் கொண்டிருந்தார். உடனே அவள் என்ன செய்தாள், தன்னுடைய கிராமம் சீகாருக்குள் சென்றார். வாருங்கள், கம் அண்ட் சீ, என்னோடு ஒருவர் பேசிக் கொண்டிருந்தார், அவர் மேசியாவா என்று வந்து பாருங்கள் என்று சொன்னாள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவள் ஏற்றுக்கொண்டாள், தன்னோடு பேசி கொண்டிருக்கிறவர் மெசியா என்று சொல்லி. அந்த சீகார் கிராமத்தார் எல்லாரும் வந்தாங்க. வந்து பேசிட்டு திரும்ப அந்த சமாரியா பெண், பாவி பெண்ணை பார்த்து சொன்னாங்க, அம்மா, உன் பேச்சு நிமித்தமல்ல, அவருடைய உபதேசத்தை கேட்டு மெய்யாக ஒரு சத்தியத்தை அறிந்து கொண்டோம். அவரை நாங்கள் விசுவாசிக்கிறோம், ஏனென்றால் அவர்தான் கிறிஸ்து, உலக இரட்சகர் என்று சொன்னார்கள். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா. வாசிப்போம். யோவான் நற்செய்தி 4ஆம் அதிகாரம் 42வது வசனத்தை வாசிக்க கேட்போம். உன் சொல்லி நிமித்தம் அல்ல. அப்போ பாருங்க, ஒரு மனிதன் ஆண்டவரை மெசியா என்று எப்போது ஏற்றுக்கொள்வான்? அவருடைய உபதேசத்தை கேட்கும்போது. ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தையை கேட்கும்போது. அப்படிப்பட்ட நல்ல விசுவாசிகளை சபையிலே கர்த்தர் கொடுத்திருப்பதற்காக ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். அதான் சொல்றார் பாருங்க, இல்லை, அவருடைய உபதேசத்தை நாங்களே கேட்டு ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில் நீங்களும் விசுவாசி, கர்த்தராகிய கிறிஸ்து, கர்த்தராகிய கிறிஸ்து அபிஷேகம் பண்ணப்பட்டவர், இவர்தான் ஆண்டவர். ஹல்லேலூயா. என் அருமையானது வேண்டிய பிள்ளைகளை, நான் குறை சொல்கிறேன் என்று நினைக்க வேண்டாம். நீங்கள் உணர்வடைய வேண்டும், உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்கிறேன். இன்றைக்கு சுவிசேஷ கூட்டங்களிலும் சரி, டிவி நிகழ்ச்சிகளிலும் சரி, பிரதானமாக என்னத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள்? அடையாளங்கள், அற்புதங்கள். அடையாளங்கள், அற்புதங்கள். அப்படி அடையாளம் அற்புதம் பெற்றவங்களும் ஆண்டவர் குணமாக்குனான்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க. இந்த ஐயா ஜெபித்தார் நான் சுகமாயிட்டேங்கிறாங்க. ஐயாவை முக்கியத்துவப்படுத்தி விடுகிறார்கள். இன்றைக்கு அநேக சுவிசேஷர்கள் இந்த ஆண்டு நாங்கள் 1,00,000 விசுவாசிகளை சந்தித்து விட்டோம் என்கிறார்கள். வெளிநாட்டில் ஊழியம் செய்கிறவர்கள் என்ன சொல்கிறார், 1 கோடி விசுவாசிகளை நாங்கள் சந்தித்து விட்டோம். ஆனால் சபை காலியாகவே இருக்கிறது. சபைகள் காலியாகவே இருக்கிறது. எனவே தேவன், ஏனென்றால் தங்களுக்கு அவர்கள் என்ன செய்கிறார்கள், சில காரியங்களை தேடிக்கொள்கிறார்கள். காலையில் தெளிவான அந்த சத்தியத்தை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அன்றைக்கு ஆதி திருச்சபையிலே பேதுரு நின்று பிரசங்கம் செய்தபோது
அவரால் அன்றி வேறு ஒருவராலும் விடுதலை இல்லை. பாவத்திற்காக அவர் தன்னைத்தானே சிலுவையில் ஒப்பு கொடுக்க இந்த பூமியிலே வந்து பிறந்தார் என்கிற அந்த சுவிசேஷத்தை கேட்டபோது முதலாவது 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். அலங்கார வாசலில் இருந்த பிறவி சப்பானி 40 ஆண்டுகள் நடக்க முடியாத பிறவி சப்பானி நடந்தபோது சபையிலே 5000 பேர் வந்து சேர்ந்தார்கள். அனனியாவும் சபீராலும் சபையிலே செத்தபோது திரளான விசுவாசிகள் வந்து சேர்ந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. ஏன் இன்றைக்கு சபைகள் இந்தியாவில் எழுப்புதல் 2.5 இருக்கிறது? அற்புதத்துக்கும் அதிசயங்களுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, 19 அல்லது 18ஆம் நூற்றாண்டுகளில் வாழ்ந்த ஜான் வெஸ்லியும் சரி, சார்லஸ் பின்னியும் சரி, டிஎல் மூடியும் சரி, அவர்கள் சுவிசேஷத்தை உணர்த்தி பேசின போது, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எதற்காக இந்த பூமிக்கு வந்தார் என்பதை குறித்து பேசின போது, பாவத்தை குறித்து கடிந்து பேசின போது, சினிமா அரங்கங்கள் மூடப்பட்டன, நாடக அரங்குகள் மூடப்பட்டன, விளையாட்டு மைதானங்கள் எல்லாம் மூடப்பட்டு சபைகளிலே கர்த்தர் ஆத்துமாக்களை கொண்டு வந்து சேர்த்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் இந்த தேசத்திலே வர நீங்கள் இந்த நாளிலே ஜெபியுங்கள். கர்த்தர் ஆசீர்வதிக்கிற ஆண்டவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. சில நேரங்களில் சபையில் வெளியே எப்படிப்பட்ட நற்செய்தி கூட்டங்கள் மூலமாக சுகம் பெற்றவர்கள் சபைக்கு வந்தாலும் சபையில் என்ன செய்ய வேண்டியிருக்குது? சுகமாக்குற ஆண்டவர் வந்திருக்கிறார், குணமாக்குற ஆண்டவர் வந்திருக்கிறார், நீங்கள் சுகமடையுங்கள் என்று சொல்லி அங்கும் அதைத்தான் சொல்ல வேண்டியிருக்கிறது. அவங்க பாவத்தை குறித்து உணர்த்துவதற்கு ஒருத்தர் கூட இல்லை. ஏனென்றால் இன்றைக்கு மண்டபங்களில் நடக்கிற கருத்தரங்குகளிலும் சரி, கூட்டங்களிலும் சரி, என்ன நடக்கிறது? போய் குஷ்டரோகிகளை சுகமாக்குங்கள், முடவர்களை நடக்க செய்யுங்க. ஆனால் அவர் எத்தனை பேர் நடக்க செஞ்சார், எத்தனை குஷ்டரோகியை சுகமாக்குனான்னு தெரியாது. வேதனைப்படுகிறேன். உணர்ச்சி வசப்படுத்துகிறார்கள். போய் அதை செய்யுங்கள், இதை செய்யுங்கள் என்று சொல்லி. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒன்றை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். ஒரு குஷ்டரோகி சுகமாவதை விட, ஒரு மரித்தவனை உயிரோடு எழுப்பதை விட, ஒரு பாவி மனம் திரும்புவதுதான் பெரிய அற்புதம். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தும். தி கிரேட்டஸ்ட் மிராக்கிள். ஒரு குஷ்டரோகி சுகமாகும் போது பரலோகத்திலே தூதர்கள் சந்தோஷப்பட மாட்டார்கள். ஒருத்தனை செத்து போனோன்னு உயிரோடு எழுப்பும் போது பரலோகத்தில் சந்தோஷம் இருக்காது. ஆனால் ஒரு பாவி மனம் திரும்பும் போது பரலோகத்திலே சந்தோஷம் உண்டு. என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முகம் வளர்ந்து கொண்டு தன் பிதாவிடத்திலே பாருங்கள் என்று சொல்லி அகமகிழ்வார். ஹல்லேலூயா. அதனால தான் பாடுகிறோம், உன்னதத்தில் தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும், உன்னதத்தில் நம் தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும், இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும், இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். ஐயா வாழ்க வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. இயேசு ஏன் பிறந்திருக்கிறார்? இயேசு கிறிஸ்துவுக்காக பிறந்திருக்கிறார். பாவங்களை மன்னித்து நரகத்துக்கு நேராய் செல்கிற நம்மை பரலோகத்துக்கு நேராய். அற்புத அடையாளங்கள் இரண்டாவது தான். முதலாவது என்னது? பாவ மன்னிப்பின் நிச்சயம் பெற வேண்டும். பழமா 1 2 3 4. எளிமையான எங்களையே என்றும் நினைப்பவரே, எளிமையான எங்களையே என்றும் நினைப்பவரே, எங்கள் ஒளிமயமே துணையாளரே, உள்ளத்தினாருங்களே, ஐயா வாழ்க 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 வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஓ லார்ட், உம் நாமம் வாழ்க. இறை மகன் இயேசு வாழ்க வாழ்க, அதிசயமானவர் வாழ்க வாழ்க, வல்லமை உள்ளவர் வாழ்க வாழ்க, மரித்துயிர் தெழுந்தாரே, இறை மகன். ஓ லார்ட், ஜீசஸ், தேங்க் யூ லார்ட். உள்ளவர் வாழ்க வாழ்க, எழுந்தாரே, ஐயா வாழ்க வாழ்க
இருக்கிற மக்கள் வெளிச்சத்தை காண, பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள், நரகத்திற்கு நேராக செல்கிறவர்களை பரலோக ராஜ்யம் கொண்டு சேர்ப்பதற்காகவே ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்து பிறந்தார். ஹல்லேலூயா. மெஸ்ஸியாவாக, அபிஷேகம் பண்ணப்பட்டவராக. அதனால தான் யோவான் 3:16, 17, 18 வாசித்து சுருக்கமாக இன்னும் சில காரியங்களை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். யோவான் 3ஆம் அதிகாரம் 16, 17, 18. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரன் உலகத்தை ஆக்கினைக்கு கண்டம் பண்ணுவதற்காக அல்ல, ஆக்கினைக்கு உள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை அனுப்பாமல் அவரை விசுவாசிக்கிறவன் ஆமென். ஹல்லேலூயா. வசனங்களை நல்லா வாசித்து பாருங்க இல்லையா? தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ, நீங்கள் கொலைகாரனாக இருக்கலாம், கொள்ளைக்காரனாக இருக்கலாம், விபச்சாரனாக, வேசி கள்ளனாக இருக்கலாம், இந்துவாக இருக்கலாம், முஸ்லீமாக இருக்கலாம், புத்திஸ்டாக இருக்கலாம், எக்ஸ் ஆர் ஒய். நன்றாக அந்த வசனத்தை பாருங்கள். அற்புதங்களை கண்டு விசுவாசிக்கிறவன் எவனோ என்று சொல்லவில்லை, அடையாளங்களை கண்டு விசுவாசிக்கிறவன் எவனோ என்று சொல்லவில்லை. தன்னுடைய ஒரே பேரான குமாரனாகிய மேசியாவை விசுவாசிக்கிறவன் எவனோ கெட்டு போகாமல். என்ன அர்த்தம்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 2000 வருடங்களுக்கு முன்பாக இந்த பூமியிலே பிறந்தது எனக்காக, என்னுடைய பாவங்களுக்காக. கல்வாரியிலே அவர் 2000 வருடங்களுக்கு முன்பு என்ன செய்யப்பட்டார்? சிலுவையில் அறைந்து மரித்தார், என் பாவங்களுக்காக மரித்தார் என்று சொல்லி விசுவாசித்தவரை மேசியாவாக, ஆண்டவராக ஏற்றுக்கொள்கிறவன் எவனோ அவனுக்கு உலக பொருள்களை விட, ஐஸ்வர்யத்தை விட மேலானதும் விலையேற பெற்றதும் அழியாததும் வாடாததும் மாசற்றதுமான நித்திய ஜீவனை மாத்திரமல்ல, அவரையே நமக்காக தந்து அள்ளினவர், அவரோடு எல்லாவற்றையும் தர வல்லவராக இருக்கிறார். ஓ ஹல்லேலூயா. உற்சாகமாய் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தோ. ஹல்லேலூயா. விசுவாசியுங்கள். எங்கு நீங்கள் போக வேண்டிய அவசியம் இல்லை. ஐ ஆம் த விட்னஸ். நான் சாட்சியின் ஆண்டவருக்கு சாட்சி. ரட்சிப்பின் நாளிலிருந்து இந்த நாள் வரைக்கும் யாரிடத்திலும் எதையும் நான் கேட்டதில்லை. எனக்கு தேவையான எல்லாவற்றையும் அவர் தருகிறார். ஏனென்றால் என்னுடைய ராஜ்யத்தின் ராஜா அவர்தான், என் குடும்பத்தின் தலைவர் அவர்தான், என்னை ஆளுகை செய்கிறவர் அவர்தான். ஹல்லேலூயா. இதற்காகத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். ஹல்லேலூயா. இதுவரைக்கும் அவரை நீங்கள் சொந்த ஆண்டவராக இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாமல் ஏதோ ஒரு பாட்டு நல்லா இருக்குது, ஏதோ இங்கே வந்தால் ஏதோ ஒன்று நடக்குது, கொஞ்சம் உடம்புக்கு தெம்பாக இருக்குது அப்படின்னு நினைக்காதீங்க. உங்களுக்கு நித்திய ஜீவன், எவர்லாஸ்டிங் லைஃப். அவரை விசுவாசிக்க, தோஸ் ஹூ பிலீவ் ஹிம், அவரை விசுவாசிக்க, நாட் பெரிஷ், அழிந்து போகாமல், கெட்டு போகாமல், அழிந்து போகாமல் பரலோக ராஜ்யத்திற்கு கொண்டு செல்லத்தான் அவர் இந்த பூமியிலே வந்து பிறந்தார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க நம்முடைய மரணத்திற்கு பின்பு ஒரு வாழ்வு இருக்குது என்று? ஹல்லேலூயா. அதற்குத்தான் உங்களை ஆயத்தப்படுத்துகிறோம், உங்களை ப்ரிப்பேர் பண்ணுறோம். அதை மறந்துடாதீங்க. 2000 வருடங்களுக்கு முன்பு வயல்வெளியில் இருந்த மேய்ப்பர்களுக்கு பரலோகத்திலிருந்து தூதன் வந்து, உன்னதங்களிலே தேவனுக்கு மகிமை உண்டாவட்டும் என்று கர்த்தராகிய கிறிஸ்தியன் இரட்சகர் உங்களுக்காக தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார் என்று சொன்ன தூதன் 33 ஆண்டுகள் கழித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாடுபட்டு மரித்து உயிர்த்து ஒலிவ மலையில் நின்று தன் சீஷர்களை ஆசீர்வதித்து அப்படியே பரலோகத்திற்கு அவர் எடுத்துக்கொள்ளப்படும் போது சீஷர்கள் பார்த்து கொண்டே இருந்தபோது தூதர்கள் வந்தார்கள். என்ன சொன்னார்கள்? கலிலேயராகிய மனுஷரே, ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கிறீர்கள்? உங்கள் கண்களுக்கு முன்பாக
எப்படி அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ அப்படியே அவர் திரும்ப வருவார் என்று சொன்னார்கள். ஹல்லேலூயா. வீட்டில் சென்று அப்போஸ்தலர் 1:10 நீங்கள் வாசித்து பாருங்கள். முதல் வருகையிலே பழைய ஏற்பாட்டு காலத்து இஸ்ராயேல் மக்கள் எப்படி அவரை இரட்சகராக எதிர்பார்த்தார்களோ அதேபோல் புதிய ஏற்பாட்டு காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் கிறிஸ்துமஸ் பண்டிகை கொண்டாடுவது நல்லதுதான், நல்லது அல்ல என்று நான் சொல்ல மாட்டேன். இன்றைக்கு மரித்து போன தலைவர்கள் உயிரோடு இல்லாதவங்களுக்கே 100 ஆண்டு பிறந்த நாள்லாம் கொண்டாடுறாங்க. நம்முடைய ஆண்டவர் ஜீவனுள்ள ஆண்டவர், உயிருள்ள ஆண்டவர். அது கொண்டாடுறதுனால ஒன்றும் தவறு கிடையாது, பாவம் அல்ல. ஆனால் ஆதி திருச்சபையில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறந்த நாளை கொண்டாடினார்கள் என்று சொல்லப்படவில்லை. ரோம சபையிலும் சரி, கொரிந்து சபையிலும் சரி, கலாத்தியா சபையிலும் சரி, எபேசு சபையிலும் சரி, பிலிப்பு சபையிலும் சரி, கொலோசி சபையிலும் சரி, தெசலோனிக்கா சபையிலும் சரி, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பிறந்தநாளை எங்கும் கொண்டாடினதாக சொல்லப்படவில்லை. அவர் பிறந்து பல்லவங்களாம் போய் 300 வருடங்கள் கழித்து பின்பு வந்தவர்கள் என்ன செய்தார்? பிறந்த நாளை என்ன செய்தார்கள்? கொண்டாடினார்கள். இந்த கிறிஸ்துமஸ் பிறந்த நாளை குறித்து சில காரியத்தை சொன்னால் உங்களால் நம்பவே முடியாது. போகட்டும், அதெல்லாம் குறித்து நான் சொல்லி கிளற விரும்பவில்லை. என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஸோ எப்படி அவர்கள் இரட்சகர் வருவதற்கு எதிர்பார்த்து கொண்டிருந்தார்களோ அதே போல் மீண்டும் இரட்சகராக அவர் வரப்போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்படி முதல் வருகையை குறித்த தீர்க்க தரிசனங்கள் எப்படி துல்லிதமாக நிறைவேறினதோ அதே போல் அவருடைய ரகசிய வருகை, 2ஆம் வருகையை குறித்த அத்தனை தீர்க்க தரிசனங்களும் நிறைவேறப் போய் எல்லாம் ஒரு ஆமேன் என்று சொல்லுவோமா? ஹல்லேலூயா. அத்தனையும் நிறைவேறப் போகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகையினால் என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, முதல் வருகை பாவிகளை ரட்சிக்க அவர் இந்த பூமிக்கு வந்தார். ரகசிய வருகையில் தன் பரிசுத்தவான்களை ரட்சிக்க வரப் போகிறார். ஹல்லேலூயா. அதற்கு நீங்கள் ஆயத்தமா? அதற்கு நீங்கள் ஆயத்தமா? பாவம் என்பது உங்கள் வாழ்க்கையில் காணப்படவே கூடாது. 2008க்குள் நுழைய போகிறோம். என்ன நடக்கப் போகிறது என்று தெரியவில்லை. ஒரு சாதாரண விஞ்ஞானி பாபுலால் கலாரி சொன்னான், நவம்பர் மாதம் 16ஆம் தேதி நினைவில் அப்படியே இருக்கிறது, ஜனவரி 2008 வரைக்கும் புயல், பூகம்பம், பூமி அதிர்ச்சியில் ஏற்படும் என்று. நியூசிலாந்திலும் சரி, இந்தோனேசியாவிலும் சரி, நாம் அறியாத பல தேசங்களிலே ஆண்டவர் என்ன செய்ய எதையோ ஒரு காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார். பூமியை லூஸ் பண்ணி கொண்டிருக்கிறார், அசைய பண்ணுகிற ஆண்டவர் அவர். அதனால் என்ன வந்தாலும் சரி, எது நடந்தாலும் சரி, ஒன்று அவர் வந்தாலும் சரி, சரீரத்தில் இருக்கிற உயிர் போனாலும் சரி, இம்மானுவேலராகி அவரோடு கூட என்றென்றைக்கும் இருக்கும்படிக்கு உங்களை ஆயத்தப்படுத்துங்கள். ஹல்லேலூயா. ஏனென்றால் ராஜா வருகிறார், ஆயத்தமாவோம். இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்வோம். ராஜா வருகிறார், ஆயத்தமாவோம். இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்வோம். பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும். சமமாகணும். ராஜா வருகிறார், ஆயத்தமாவோம். வருகிறார், ஆயத்தமாவோம். இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்வோம். இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்வோம். கரையில்லாமலே, குற்றமில்லாமலே, கர்த்தருக்காய் வாழ்ந்து முன்னேறுவான். கரையில்லாமலே, குற்றமில்லாமலே, கர்த்தருக்காய் வாழ்ந்து முன்னேறுவோம். ராஜா வருகிறார், ஆயத்தமாவோம். ராஜா வருகிறார், ஆயத்தமாவோம். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். எல்லாரும் உற்சாகமாய் உற்சாகமாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாவ வாழ்க்கையிலிருந்தும் நரக வாழ்க்கையிலிருந்தும் விடுவிப்பதற்காக அந்த ஆண்டவர் என்ன செய்தார்? 2000 வருடங்களுக்கு முன் வந்தார். எல்லாரும் ஒரு நிமிடம் நாம் எழுந்து நிற்போம். உங்களுக்காக ஒரு சின்ன ஜெபம் செய்து நான் உங்களை அனுப்ப விரும்புகிறேன். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். எல்லாருமே தேவ பிள்ளையே, வயிறார அப்பங்களையும் மீனையும் சாப்பிட்டவர்கள் மீண்டும் இயேசு கிறிஸ்துவை தேடி வந்தபோது ஆண்டவர் சொன்னார், அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல, என்றென்றும் நிலைநிற்கிறதும் அழியாததுமான நித்திய வாழ்வுக்காக கிரியை நடப்பீங்கள் என்று சொன்னார். ஆசீர்வாதம், ஆசீர்வாதம், ஆசீர்வாதம். பொருளாதாரம், பொருளாதாரம், பொருளாதாரம்.
புட்டவே, அதை தூக்கி வைத்து விட்டு புட் ஆன் நியூ செல்ஃப். இன்னைக்கு ஒரு புதிய காரியத்தை தரித்து கொள்ளுங்கள். இயேசு எனக்காக இந்த பூமிக்கு வந்தார். அவரையே தந்த பிதா அவரோடு கூட சேர்ந்து எல்லாவற்றையும் தருவார் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் என்று சொல்லுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து நாமத்தில் சொல்கிறேன். அன்னை மரியாள் தாழ்நிலையில் இருந்தவர்கள் இன்றைக்கு உலகம் முழுவதும் அவர்களை போற்றுகின்றது. உயர்ந்த நிலையிலே வைத்திருக்கிறார் ஆண்டவர். ஆனால் அவங்க ஆண்டவர் கிடையாது, ஆனால் உயர்ந்த நிலையில் வைத்திருக்கிறார். ஸோ உங்களே நன்மைகளால் நிரப்பி உயர்ந்த நிலைக்கு கொண்டு வரப்போவதற்காக எல்லாரும் உற்சாகமாய் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸோ வந்த வண்ணமாயல்ல, ஒரு புதிய தீர்மானத்தோடு கூட செல்லுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அன்பும் இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல காலை வேலைக்காகவே நன்றியோடு கூட ஸ்தோத்தரிக்கிறோம். இரட்சகராகிய அபிஷேகம் பண்ணப்பட்ட நீர் ஏன் பிறந்தீர் என்பதை குறித்து சுருக்கமாக தியானித்திருக்கிறோம். இந்த வார்த்தைகள் நல்ல நிலத்தில் போடப்பட்ட விதைகளாக, பண்படுத்தப்பட்ட நிலத்தில் போடப்பட்ட விதைகளாக 30 அல்ல 60 அல்ல 100 மடங்கு பலன் கொடுக்கத்தக்கதாக இவர்களை மாற்றுவீராக. எஸ் லார்ட். இந்த காலை வேளையில் நீங்கள் சந்தோஷப்படுறீங்க ஆண்டவரே. ஒரு சிலராவது தன்னை ஒப்பு கொடுத்திருப்பார்கள். தூதர்கள் பரலோகத்தில் சந்தோஷப்படுகிறார்கள். நீங்கள் சந்தோஷப்படுறீங்க. உங்களை அனுப்பின பிதா சந்தோஷப்படுகிறார். இவர்களை கை விட்டு விடாதபடி உடைய கரத்தின் நிழலால் மூடி, அம்பரா துணியினால் மூடி வைத்து துலக்கமான அம்பாக மாற்றுவீராக. இவளை ஆசீர்வதியும், உடைய குடும்பங்களை ஆசீர்வதியும். சந்தனத்தை போல உங்கள் சந்தனத்தை நம்புகிறாங்க, சந்தனத்தை நம்புகிறாங்க. நல்ல காரியங்களுக்கு சந்தனம் வேணுங்க. ஆனால் இவங்களே சந்தனம்னு தெரியலை. கர்த்தர் நாட்டின சந்தன விருட்சம் நீங்கள், மனம் கொடுக்கிறவர்கள் நீங்கள். அப்படியா இவருடைய வாழ்க்கையை ஆசீர்வதித்து மாற்றி அநேகருக்கு மனம் வீசக்கூடியவர்களாக வருகிற 2008 வழிநடத்த போகிற கிருபைகளுக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஆசீர்வதியும். எல்லா மகிமையும் கடந்ததையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் இன்ப நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியாருடைய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலம் நம் அனைவரோடு கூட அவருடைய வருகை பிரியந்தம் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை ஒரு நாளும் ஒரு போதும் மறவாதே. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார்.